அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களை காக்க வேண்டிய காவலரே கொடூரனாக மாறியது அம்பலமாக இருக்கிறது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ரோந்து பணியின் போது மாணவியை அழைத்துச் சென்று சீரழித்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ரோந்து பணியின் போது மாணவியை அழைத்துச் சென்று காவலர் சீரழித்த நிலையில் அந்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது விழுப்புரம் செய்தியாளர் பரணிராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பரணிராஜ், சொல்லுங்க, மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அது சம்பந்தப்பட்ட காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் குயிலாப்பாளையத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய மாணவி ஒருவரும் பொட்டாமுறை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவருடன் கடந்த 6ஆம் தேதி பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி சென்னைக்கு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை சென்ற அவர்கள் அன்றைய தினம் நள்ளிரவில் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது திண்டிவனம் அருகே உள்ள பன்னாசாமி கோவில் அருகே இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பிரம்மதேசம் காவல் நிலைய காவலர் இளங்கோ என்பவர் அந்த இருவரும் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரணை நடத்தியிருக்கிறார். அப்போது இருவரும் வீட்டில் இருந்து வெளியேறி சென்னைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு செல்வது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த மாணவரை வீட்டிற்கு செல்லுமாறு அனுப்பி விட்டுவிட்டு மாணவியை தான் பாதுகாப்பாக வீட்டில் விட்டு விடுவதாக கூறி அந்த மாணவியை மட்டும் தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அதன் பிறகு அந்த மாணவியை அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்த நிலையில் அந்த மாணவி தனது பெற்றோரிடம் பிரம்மதேசம் காவல் நிலைய காவலர் இளங்கோ தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் இது குறித்து திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் காவலர் இளங்கோ மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் நேற்று இரவு அடைத்தனர். இந்த நிலையில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மதேசம் காவல் நிலைய காவலர் இளங்கோவை பணியிடை நீக்கம் செய்து தற்போது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.